எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே அன்னைக்கு நைட் வந்து ஜஸ்ட் வந்து குக் பண்றதை வந்து காமிக்கலாம் அப்படின்னு வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஆனா வந்து நாம டெய்லி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி கிடையாது. இந்த ஆச்சியோட பிரியாணி கிட் வந்ததுல அதுல வந்து செட்டிநாடு வந்து வாங்கிட்டு வந்தாரு. சரி, அவருக்கு வந்து அதை சாப்பிட்டு பார்க்க ஆசையாதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தாரு. நிறைய பேர் வந்து சொல்வீங்க இது உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு. கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து எங்களுக்குமே தெரியும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு புதுசா ஒரு பொருள் வந்துன்னா அதை வாங்கி சமைச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அந்த ஆர்வத்துல வாங்கிட்டு இருப்போம். ஒரு டைம் வந்து சமைச்சு பார்த்துட்டு அவ்வளோதான், இதோட வந்து விட்டுருவோம். இல்லைன்னா நான் எப்பயுமே நாங்கள் வந்து வீட்டில் கதை வந்து வச்சு ரெடி பண்ணி தான் பிரியாணி வந்து எப்பயுமே குக் பண்ணுவேன். சரி, வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து கிச்சன் தான் க்ளீனாக தான் இருக்குது. பால் வந்து தம்பிக்கு நைட் பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அவனுக்கு சுடுதண்ணி வந்து காஞ்சிட்டு இருக்கேன் அவனுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பால் குக்கர் பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. பால் குக்கரை காய வைக்கிறது பெஸ்ட்டா இல்லைன்னா வந்து நம்ம சாதாரணமாக கிண்ணத்துல வந்து பால் குக்கரை காய வைக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டிருந்தாங்க. பால் குக்கர் தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டு. நம்ம பிகாஸ் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு விசில் வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் விசில் வர விட்டுட்டு அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி வந்து கிடையாது. பட் வந்து கரெக்டாக பால் வந்து நம்ம கிண்ணத்துல காய வச்சோம்னா அது வந்து கரெக்டாக அப்படின்னு வெளியே போகும், அது வந்து பொங்கிடும். ஸோ என்னை கேட்டால் பால் குக்கர் தான் பெஸ்ட்டு. இது எப்படி யூஸ் பண்ணணும் இன்னொரு வீடியோ வந்து காமிக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் வந்து பால் இருக்குது, ஸோ அதனால் காமிக்க முடியாது. இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. 1.5 kg வந்து சிக்கன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வந்து செட்டிநாடு பிரியாணி கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இது எப்படி ரெடி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து ஒரு சைடிஷ் வந்து பண்ணலான்னு இருக்கேன். சூப்பராக இருக்கும், அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நான் வந்து எப்படின்னு வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சிக்கன் ஐட்டம் வந்து ஒரு 10 minutes இருந்தால் போதும் நீங்கள் அந்த ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆச்சியோட செட்டிநாடு பிரியாணி கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நானும் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்து பேக் 1 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேக் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போடுற கிரேவி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் 3ல பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். ஓகே, குக்கர் வச்சாச்சு. இதில் வந்து இப்போ 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன். நெய் இருந்தால் நீங்கள் அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திக்கோங்க. இதில் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு 2 பேக்கெட் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் வந்து அது எண்ணெயே வந்து வதங்கணும். இப்போ அந்த மூடியை வந்து மேலே சும்மா மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்க விட்டுறேன். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனோட கலரே வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும், எண்ணெயில் சுருண்டு வந்திருக்கும். இப்போது என்ன பண்ணுறோம்னா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க கொடுத்துருக்க மசாலா பேக்கெட்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா இவங்க கொடுத்துருக்க மசாலாவோட டேஸ்ட் வந்து பத்தாத மாதிரி இருந்து, ஸோ வந்து 2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதினா இருந்தால் தான் அதோட ஃப்ளேவரே வந்து நல்லாயிருக்கும். ஸோ புதினா வந்து ஆட் பண்ணிவிட்டேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே மூடி வச்சு ஒரு 6 நிமிஷம் வந்து வேக விட போகிறேன். இப்போ 6 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வந்து தண்ணி விட்டுருச்சு. ஓகே, பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் தண்ணி விட்டு எண்ணெய் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இதை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிடலாம். அவங்க பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வந்து அரிசி ஊற வைக்கணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கிட்டேன். நான் இப்போ தண்ணி அளந்து ஊற்றுற டம்ளரில் 2 டம்ளர் வந்து அரிசி வந்துச்சு. ஸோ வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சு மொத்தம் 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றினேன். இப்போ புதினா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து கடைசியாக வந்து புதினா இலை வந்து நல்லா நிறைய போடுங்க. அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. நிறையா போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா வந்து 10 மினிட்ஸ் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமும் வந்து நல்லா வந்து ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் வந்து விசில் போட்டு வைக்கணும். ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும், பாஸ்மதி அரிசி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுடலாம். அவங்க பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 விசில் தான் 3 விசில் சொல்லியிருந்தாங்க. பட் நான் 2 விசில்லேயே வந்து இறக்கிட்டேன். எனக்கு அது கரெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் வந்து நான் இன்றைக்கி இரும்பு சட்டியில் வந்து தாளித்து விட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சட்டியில் வந்து தாளித்து விடுங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிறது ட்ரை சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வேணும், நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா பெருசு பெருசாக போட்டால் குக் ஆகாது, சீக்கிரம் வந்து குக் ஆகி கிடைக்காது. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா எண்ணெயில் ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள். நான் வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு 2 டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் வந்து கரெக்டாக இருந்தது. தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஒர்க்லாம் எனக்கு மோரோவர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நான் யூஸ் பண்ண இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெனஸ்டே நைட் டு தர்ஸ்டே மார்னிங் வந்து எடுத்தது. கரெக்டாக வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து வேக்சின் போட கால் பண்ணாங்க. போய் ஊசி போட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை. ஸோ வந்து நெக்ஸ்ட் vlogல வேக்சின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த ஒர்க்லாம் முடிச்சாச்சு. சிக்கன் வந்து 90% வந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேகணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே கையிலே வந்து தெளித்து விடுறேன். அது வந்து அந்த அளவு போதும். சிக்கன் வந்து நல்லா வந்து குக் ஆயிரும். ஏன்னா நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். நான் வந்து கிரேவியாட்ட பண்ண போகிறது இல்லை, ட்ரை சிக்கன் தான் பண்ண போகிறேன். ஸோ 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருந்தது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஃப்ளேவருக்காக பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்கிட்ட கரம் மசாலா இல்லை, ஸோ நான் வந்து பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். செம்மையாக இருக்குது இந்த சிக்கன். குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம், வேலையே கிடையாது. எதுவுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இருந்ததுன்னா போதும், சூப்பராக வந்து இதாயிருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணியை ஓப்பன் பண்ணிடலாம். விசில் போயிடுச்சு. பிரியாணியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. அவங்க கொடுத்ததை விட நான் தண்ணி அளவும் கம்மியாக தான் வச்சேன். அதே மாதிரி அரிசியும் ஊற வச்சு தான் வச்சேன். அவங்க கொடுத்துருக்க மாதிரி செஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்திருக்காது. நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக வச்சேன். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் அரிசியை வந்து ஊற வச்சேன். நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது. மேலே இருக்கனால நல்லா குழ நிற்கமாக இருக்குது. பட் வந்து அடியில் இருந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. பிரியாணி வித் சிக்கன், ட்ரை சிக்கன் சூப்பராக இருந்தது காம்பினேஷன். நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட போகிறோம்.
ஹலோ கைஸ், குட் மார்னிங். நைட்டு பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மார்னிங் வந்து ஒரு 6:30 இருக்கும். தம்பி வந்து குயிக்காகவே வேக்கப் ஆயிடுவான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து தம்பி இப்படி தான். அவனை விட்டால் வந்து அவன் தனியாக அவன் பாட்டுக்கு விளையாண்டே இருப்பான். அவன் வந்து ஏதாவது குத்திக்கிற மாதிரியோ அடிச்சுக்கிற மாதிரியோ எதையும் கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தா பக்கத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்குவோம். மற்றபடி பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு அவன் டாய்ஸோடு விளையாடுவான். நாங்கள் 3 பேரும் வந்து எங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு அப்பப்போ வந்து அவன் என்ன பண்ணுறானோ பார்த்துக்குவோம். எப்படியும் வந்து ஒரு ஆள் வந்து வேலை செஞ்சுட்டு பார்த்துட்டே இருப்போம். அதனால் ரீசெண்ட் டைம்ஸில் அவன் வந்து இப்படி தான் இருக்கான். பக்கத்தில் ஆள் இருக்குன்னு அவன் கேட்கறதில்ல, அவன் பாட்டுக்கு அவன் விளையாண்டுட்டே இருப்பான். டைம் வந்து ஒரு 7 o'clock இருக்கும். நம்ம குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி செய்கிற மாதிரி தான். அரிசி வந்து தண்ணியில் போட்டிருப்பாங்க, அதை கழிஞ்சு சாப்பாடு வச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து பாசிப்பருப்பு குழம்பு. இது எங்கள் அத்தைக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அத்தை பார்த்திங்கன்னா சட்டியில் தண்ணி வச்சுட்டாங்க. நான் வச்சேன்னா எப்பயுமே மண் சட்டியில் தான் வைப்பேன். ஸோ எல்லாத்தையும் கழிஞ்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸாக இருக்குது, அதெல்லாம் கழுவி எடுத்து வைக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு. பாசிப்பருப்பு வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு அதை வந்து நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் கொதிக்க வைக்கும்போது எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் பருப்பை மட்டும் நீங்கள் போட்டு நல்லா வந்து குழஞ்சி வெந்து வரணும். அந்தளவுக்கு வந்து வேக விட்டுருங்க. இப்போ வந்து வெங்காயம் மிளகாலாம் கட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து தாளித்து விட்டுடலாம். நான் வந்து குழம்பை தாளித்து விட போகிறது வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் செய்ய போகிறேன். மண் சட்டி வந்து நல்லா காஞ்சிச்சு. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நாம் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ சுத்தமானதான்னு கண்டுபிடிக்கிறது இப்படி தான். நம்ம வந்து கடுகு போடும்போது எண்ணெய் வந்து நல்லா பொங்கி நுரக்கட்டி வரணும். அப்படி வந்து சுத்தமான எண்ணெய். அடுத்தது வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து உங்கள் குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இதில் வந்து பூண்டும் சீரகத்தையும் இடித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா இதிலேயே வந்து வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் வேக வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம், திக்காக வேணும்னா திக்காக கூட வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்காக வைக்கிறேன், அதனால் வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். அதுவும் வந்து பருப்பு வேக வச்சு சட்டியிலேயே ஊற்றி அந்த அலசி அப்படியே ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரை வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பார்த்திங்கன்னா மண் சட்டிங்கனால கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ நான் வந்து அடுப்பு மேலேயே அப்படியே வச்சு பருப்பு மற்ற வச்சு கடைஞ்சிக்க போகிறேன். ஏன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு டைம் கடைஞ்சால் தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பரான பாசிப்பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மற்ற குழம்பு மாதிரி இருக்காது, டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சேன், பட் காமிக்க முடியல. இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்னைக்கு மார்னிங் வந்து மாப் போட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. தம்பி வந்து குளிக்க வச்சு சாப்பாடுலாம் ஊட்டிட்டேன். அவ்வளோதான். 2 பேரும் வந்து சாமி கும்பிட்டோம் இன்னைக்கு Thursday. ஓகே, இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். பை பாய். பை பாய் சனியா. பாய்.